ஹலோ அனைவருக்கும் வணக்கம். விவசாயம்தான் வாழ்க்கை. உண்மையை சொல்லும் ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான வயல்லேருந்து நம்ம இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது உணவு தான். எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு மனிதன் யார் அப்படின்னா விவசாயி தான். விவசாயம் அப்படின்றது இது ஒரு வேலை இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து மண்ணை நம்பி பிழைக்கும் மனிதன் தான் விவசாயி. சரிங்களா? நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. மழை வரும் என்ற நம்பிக்கையோட பயிரை நல்லா வளர்க்கணுன்ற ஆசையோட இவர்கள் தான் அவங்க உயிராக நினச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இன்றைய நிலைமை மழை சரியாக வரலை, விலை கிடைக்கல, அதிக உழைப்பு போட்டு லாபம் குறைவாக விற்கிறாங்க. நிறைய இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனால் விவசாயிகளுக்கு குறைவான பணமே அவங்களுக்கு போய் சேருது. குறைந்த வருமானமே வந்தாலும் அவங்க நிலத்தில் பயிரிடுறத என்றைக்குமே அவங்க நிறுத்தாமல் கண்டினியூவாக தொடர்ந்து பயிர் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நிலத்தை சும்மாவே விடுறதே கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலும் விவசாயியின் உழைப்பு இருக்குன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அரிசியும் வீணடிக்கிறோம் அப்படின்னா ஒரு தானியத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தோட கண்ணீர் இருக்குன்றத நம்ம யாரும் மறந்துடக்கூடாதுன்னே சொல்லணும். நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்தே நம்ம உணவை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ அருமையான ஒரு விவசாயிக்கிட்டேருந்து நம்ம தானியத்தை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். வீணாக்கும் போது பலமுறை யோசிக்கணும். அதுதான் இப்போ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு அந்த உணவு தட்டுப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக வரும்னே சொல்லணும். அந்த இயற்கை சூழ்நிலையை நான் போய் பார்க்கும் போது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. நானுமே சிட்டி லைஃப்பில் இருக்கிறவ தான். நான் சின்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா சிட்டிலேயே தான் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான விவசாய லேண்டுக்கு போகணும், நம்மளும் ஒரு விவசாயியாக மாறணும்னு கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் ஒரு காலம் கட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமான ஹேரு. எங்கே போனாலுமே அது கிடைக்கவே கிடையாது. நம்ம சுவாசிக்கும் போது நமக்கே ஃபீல் ஆகும். அவ்வளோ சுத்தமாக இருந்தது ஹேரு. அவங்க இப்படி தான் வாழ்ந்து 100 வயசு வரைக்குமே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதால தான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவங்க எழுந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஹேரு, பச்சை நிலம், அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப சுதந்திரமாக இருக்குது. சிட்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கணும், அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே கொஞ்சம் ப்ரெஷரு, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு கொஞ்சம் ப்ரெஷரு, இந்த மாதிரியே ஒரு மனிதனோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? இப்போ நிறைய பேர் சிட்டி லைஃப்பை விட்டுட்டு விவசாயியாக மாறின நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் நம்மளுமே இந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையில் போகணுன்னு நானுமே ஆசைப்படுறேன். சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க பணத்துக்காக நம்ம வேலைக்கு போகிறோம். ஆனால் இவங்கெல்லாம் விவசாயிகள் வாழ்க்கைக்காக வேலை பண்ணுறாங்கன்னே சொல்லணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அந்த ஒரு தானியங்களும் நம்ம விவசாயிக்கிட்ட இருந்து அவங்களோட உழைப்பிலேருந்து கிடைக்குது. விவசாயம் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் வேலை கிடையாது, உழைப்பு ரொம்ப பெருசுன்னே சொல்லணும். நம்ம எல்லாருமே அவங்கள தலை வணங்கணும்னே நான் நினைக்கிறேன். எங்களோட வீடுமே ரொம்ப உள்ள விவசாய லேண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் எங்களோட இடம் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி அவங்க எந்த ஒரு கெமிக்கலான ப்ராடக்ட்டும் இது பண்ணாமல், நம்மளுக்கு பாலிஷ் பண்ணாமல் அப்படியே பயிரிட்டு அந்த இதை மட்டும் அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்கள் அரிசி எப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோமோ அப்போலேருந்தே நாங்கள் ஒரு 6 வருஷமாக நிலத்துலேருந்து டைரெக்டான அரிசியை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். கடையில் வாங்குகிற அரிசிக்கும் அவங்கக்கிட்ட வாங்குகிற அரிசிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்போவுமே எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு விவசாயியாக நம்ம அந்த நிலத்தை சும்மாவே விட மாட்டுறாங்க பாரு, ஏதாவது ஒன்று போட்டு பயிர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பிஸியாகவே அந்த நிலத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னா நிலமும் நல்லா க்ரோத் ஆகும், உங்களுக்கான கொஞ்சம் காசும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்ட்டு அந்த மாதிரியான விவசாயிக்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும்
அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் சும்மா ரோட்டில் போயிட்டுருக்கும் போது தான் இந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் நாங்கள் பேசிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க பாவக்காய்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாவக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி வந்து நிறைய அவங்கக்கிட்டேருந்து பல்காக வாங்கிட்டு வந்து ரிலேஷன்ஸ்க்கு நிறைய பேருக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னே சொல்லலாம். எங்கேருந்துப்பா வரீங்க அப்படின்லாம் எங்களை கேட்டு விசாரித்தாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சந்தையில் தான் போடுவாங்களாம். நாங்கள் போய் டைரெக்டாக வாங்கினது எங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து வேர்க்கடலை தான் வந்து அவங்க இடத்துல ஒரு பக்கத்தில் வேர்க்கடலை போட்டுருந்தாங்க. அதை ஆஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வெயிலையும் கூட அவங்க பொருட்படுத்தாமல் ஒரு பக்கமாக உக்காந்து எல்லாருமே ஃபேமிலியாக வந்து செஞ்சாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். நாங்களும் வேர்க்கடலையும் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கிட்ட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். ரொம்ப சுவையாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. இந்த வீடியோ மூலயமா நான் வந்து எல்லாருக்குமே எங்கே நீங்கள் விவசாய லேண்டை பார்க்குறீங்களோ அங்கே ஏதாவது பயிரிடுறாங்கன்னா அங்கே டைரெக்டாக போய் உங்களால் முடிஞ்சால் வாங்கி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இதை மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி. விவசாயம் காப்போம், விவசாயத்தை ஆதரிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.